சத்யா கமான், எனக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். இல்லனா நான் எடுக்கிற முடிவு ரொம்ப விபரீதமா இருக்கும். ஆண்டி சம்பந்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, யாராவது இப்ப உண்மையை சொல்லுங்களே. செல்வநாயகி மேடம், இதோ நான் இப்ப ஒரு உண்மையை சொல்ல போறேன். நீயா? ஆமாங்க மேடம், உண்மையை சொல்றதுல என்ன இருக்கு? எது உண்மைன்னு வீடியோவே என்கிட்ட இருக்கு, அத நான் காட்டுறேன். வீடியோவா? ஆமா, காதால கேட்டது வாயால பேசுனது எல்லாத்தையுமே விட்டுருங்க, கண்ணால பாருங்க மேடம், அதுதான் உண்மை. இந்த வீடியோல இருக்கிறது நம்ம அர்ஜுனா? நான் கூட யாரோ ஆட்டோ ஓட்டுறவர்னு நினைச்சேன். நல்லா பாருங்க மேடம், உங்க பையன் ஒரு ஆட்டோக்காரன், அது உங்களுக்கு தெரியுமா? நோ, இதுதானுங்க உண்மை. கோடீஸ்வரி சத்யா ஹாஸ்டல்ல எப்படி தங்கி இருந்தாலும் அதே போல உங்க வீட்டு பையன் அர்ஜுன் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறாரு. இதுவும் உண்மைதானுங்க மேடம். இடத்த காலி பண்ணடா அர்ஜுன். அர்ஜுன் எங்க போற? இங்க வா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. சாரிம்மா, ப்ளீஸ்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என்ன வளர்ற அர்ஜுன்? நீ ஏன் புள்ளடா? நீயாவது ஆட்டோ ஓட்டுறதாவது? செல்வநாயகி சன் அர்ஜுன். சாரிம்மா. சரி, இப்படி வா. மேடம், ஹாஸ்டல்ல தங்கியிருந்த சத்யாவை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டுன உங்க புள்ள அர்ஜுன என்ன பண்ண போறீங்க? சம்பந்தி கூல் டவுன். நீங்க வீட்டுக்கு முதல் முறையா சத்யாவை பொண்ணு கேட்டு வந்தப்பவே நான் சொன்னேன், என் பொண்ணு ஃபாரின்ல படிச்சுட்டு வந்ததும் அவளை எம்டி சேர்ல டைரக்டா உட்கார வைக்காம அவளுடைய ஐடென்டிட்டிய மறைச்சு அவளை ஏன் கம்பெனிலேயே ஒர்க்கர்ஸோட ஒர்க்கர்ஸா வேலை செய்ய வச்சேன்னு உங்ககிட்ட சொன்னேன். அதெல்லாம் ஓகே சம்பந்தி, ஆனா ஹாஸ்டல்ல எப்படி? That was also a part of the plan. சத்யா கம்பெனி சம்பந்தப்பட்ட வேலையை தெரிஞ்சுக்கணும், யதார்த்தமான வாழ்க்கைனா என்னங்கறத புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் என்னோட பொண்ணுன்னு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். அவளை ஹாஸ்டல்ல போய் தங்கி ஆபீஸ்ல வந்து வேலை செய்ய சொல்லி நான் தான் பெர்மிஷன் கொடுத்தேன். சத்யா எம்டி ஆனதும் உடனே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. அவ ரொம்ப கிளீன். ஆனா உங்க புள்ள அர்ஜுன் ஆட்டோக்காரன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு என்ன சம்பந்தி? அம்மா, அது என் ஃப்ரெண்டு கதிரோட ஆட்டோமா. ஆசைக்காக ஒரு நாள் ஓட்டி பார்த்தேன். அப்பதான் ஆட்டோ சவாரின்னு சத்யா வந்து ஆட்டோல ஏறுனா. ஐயோ, இது வேறயா? என்ன சொல்ற அர்ஜுன்? அப்போ சத்யா உனக்கு முன்னாடியே பழக்கமா? ஆமாமா, நான் ஆட்டோ ஓட்ட அவ ஹாஸ்டல்ல இருந்து வர நாங்க சந்திக்க என் ஆட்டோல சத்யா சவாரி பண்ணாமா. என்ன அண்ணி, இவங்களுக்குள்ள பெரிய லவ் ஸ்டோரியே நடந்திருக்கு. இது கூட தெரியாம நீங்க இருந்திருக்கீங்க? வாட்? நம்ம இருந்திருக்கோம்னு சொல்ல வந்த. ஆண்டி, நாங்க பழகும் போது நான் நலன் பொண்ணுன்னு அவருக்கும் தெரியாது, அவர் உங்க பையன்னு எனக்கும் தெரியாது ஆண்டி.
ஆமாமா. அப்போ ஒரு நாள் திடீர்னு சத்யா நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பதான் நீங்க எனக்கு பார்த்த பொண்ணு சத்யாதான்னு எங்களுக்கே உண்மை தெரியுமா. அதனால செல்வநாயகி மேடம், இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி நடக்கிற லவ் மேரேஜ். இது லவ் மேரேஜ் தான், ஆனா பசங்க புத்திசாலித்தனமா இது அரேஞ்ச் மேரேஜா மாத்தி நம்ம எல்லார் காதுலயும் பூ சுத்திட்டாங்க. அண்ணி, இவங்கள நாம சும்மாவே விடக்கூடாது. காலம் காலமா இவங்க தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு விடுங்க. செல்வநாயகி யாருன்னு உங்க கெட்ட காட்டுங்க. ஆமா, நான் இப்ப செய்ய போற காரியத்தை இவங்க காலம் பூரா மறக்க கூடாது.